நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த ஸ்பாட் வந்திருக்கோம் அப்படின்னா, தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளே வந்திருக்கோம். இந்த இடத்துக்குள்ளே வந்து தூண்டி போட அனுமதி கிடையாது. நமக்கு ஃபிஷிங் ஸ்பாட்டு எதுவுமே கிடையாது. இதில் பர்டிகுலர் ஆளுக்கு நிறைய பேர் பிடிச்சிட்டு இருப்பாங்க. வேண்டாம் நம்ம போக வேண்டாம்னு நினச்சோம். இன்றைக்கி மீன் அடிக்குன்னு சொன்னாங்க. அன்றைக்கி தான் வந்தேன். இன்றைக்கி என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பாங்க பாருங்கள், நம்ம சதாம் ப்ரோ வந்து இவ்வளோ நேரம் சபிக்கு போட்டாங்க. சபிக்கில் மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க. சபிக்கில் என்ன மீன் எப்படின்னு காட்டுறேன். பார்த்தீங்களா, இற மீன். நாங்கள் பாறைக்கு தான் போட்டோம். இவன் வந்து மாட்டிட்டான். இவனை கல்வி வழி உள்ள விட்ருவோம். ஆமாம், குறுக்க கவுசிக்கு வந்தால் கவுசிக்கும் தூக்குவோம். யாரையும் விட மாட்டோம்டா. நெரு நிற்கி. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. தண்ணிக்குள்ள நிறைய நிற்கி. இதில் சதாம்பரம் வந்து சபிக்க போடுறாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, இன்றைக்கி களம் பூத்துருக்கோம். எதை பூத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம செஞ்ச கட்டையை ஒன்று பூத்துருக்கோம். இதில் ஏதாவது மீன் அடிக்குதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது வந்து பாப்பர் மாதிரி ரியாக்ட் ஆகுது. இதை நல்லா பாறை விரட்டி வருது. பெரிய சைஸ் விரட்டலை, ஒரு 200 கிராம் சைஸில் அந்த சபிக்கு பாறை வரட்டும் பார்த்தீங்களா, அந்த சைஸில் விரட்டி வருது. நானே கண்ணார பார்த்துட்டேன். அதனால் பருவட்டு பார்த்துச்சுன்னா கட்டாயம் அடிக்கணும் ஒரு நம்பிக்கையோட போட்டுட்ருக்கேன். அடிச்சுன்னா கட்டாயம் காட்டுறேன், சரிங்களா? இதே மாதிரி நம்ம யாருக்குன்னா ஒரு பாப்பர் செஞ்சுருப்போம். அந்த வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. இது அதுக்கப்புறம் செஞ்ச ஒரு பொம்மை. இது ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முன்னாடி வந்து பாப்பர் மாதிரி இருக்கும், பாப்பர் கிடையாது. இது டாப் வாட்டரில் ஓடி வர்ற ஒரு பொம்மை. நாக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த பொம்மையை காசு பண்ணி காட்டுறேன். அது எப்படி ஓடி வருதுன்னு பாருங்கள். ஜூம் அவுட் பண்ணி காட்டுவாங்க. இந்த வாரம் பாருங்க, இரட்டி விழுந்து வர பாருங்க. அது நம்ம பொம்மை தான். இப்படி தான் ரியாக்ட் ஆகும். இதுதான் இப்படி தான் வருது. இன்னொரு தடவை நான் பாருங்கள். ஜூம் அவுட் எப்படி பண்ணாது தெரியல. இன்னொரு தடவை பாருங்கள். தெரியுதுங்களா? ஒரு மீன் நல்ல வெரைட்டி வந்துச்சு, போயிடுச்சு. வேறு எதாவது அடிக்கான்னு பார்ப்போம். சதாம்பரம் வந்து சபிக்கு போட்டுட்ருக்காங்க. அது என்ன மீன் விரட்டுதுன்னா, அந்த பொடி மீன். இந்த நிற்கி பாருங்க, முதுன்னு இது விரட்டிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம், கொஞ்சம் நேரம் பார்ப்போம். இந்த பாருங்க. ஆமாம், கடிச்சு தான் வந்திருக்கு. நான் உண்மையில் குருட்டை மணி தூக்கிட்டாரு நினச்சேன். எங்கே போயிருக்கு? அது கடிச்சிருக்கானே. தும்பு தேவைப்பட்டிருக்கு இவனுக்கு. அடாடாடாடாடா. இந்த வாரங்கன்வா, நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே அதை ரிலீஸ் பண்ணிட்டோம். இது அதுக்கப்புறம் மாட்டிருக்கு. இப்போ வேணா பாருங்கள், அடுத்து எதாவது ட்ரை பண்ணி வைப்போம், சரிங்களா? இந்த பாருங்கள், உள்ளே போடுதாரு. உள்ளே போட்டாரா? நம்ம அடுத்து எதாவது பிடிக்குமா அப்படிங்கிறத பார்த்துருவோமே. இந்த பாருங்கள், ஜிக் பண்ணிகிட்டே இருக்காரு பாருங்கள். இதில் அந்த மீன் விரட்டி வருது, நல்ல முருமுதுன்னு வருது. மாட்டுதான்னு பார்ப்போம். மாட்டிட்டு பட போச்சே. இந்த பாருங்கள், அண்ணன் ஜவி போட்டுக்கிருந்தாங்க இன்னொரு அண்ணன். அவங்களுக்கும் இந்த மீன் எடுத்துருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? ஜவி இதையும் எடுக்கு. அது அவங்களுக்கு தேவையில்லை, அதனால் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. யார் எடுக்காங்களா, எடுத்துகிட்டு நம்ம தூக்கி உள்ளே எரிச்சிடுவாங்க. அதை தட்டி விட்டாங்களா, அவ்வளோதான். இந்த பாருங்கள், சதாம்பரம் அடுத்து ஒன்று தூக்கிக்காரு பாருங்க. நாங்கள் பாறைக்கு ட்ரை பண்ண வந்தால் இது வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. கொசு கொலை போட்டால் என்ன இருக்கும் வளைக்கு, அதை வந்துட்டு இருக்கு. இந்த மீன் தான் நிறைய கடிக்கு. பாறை கடிக்கும்னு தான் எதிர்பார்த்தோம். இது கடிக்கு இருந்து. சரி, இதை உள்ள விட்டுருவோம். இது நமக்கு வேண்டாம்ல. பட்டாஷ் போயிட்டான் ஜெட்டு அதில். அடுத்து உடனே தூக்கிட்டாரு பாருங்க. எங்கே மாட்டிருக்கு பாருங்க. அடியே பற்றிங்களா? இதுவும் ஒரு சுவாரஸ்யம் நண்பா. பெருசு தான் பிடிச்சா சுவாரஸ்யம் இல்லை. நமக்கு மீன் மாட்டினாலே ஒரு சந்தோஷம். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்ட்டு காட்டுறேன். சபிக்கில் என்னென்ன ரகம்லாம் மாட்டுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? அதுக்காக தான் பதிவிடுறேன். சபிக்கில் பாறை பிடிச்சிருக்கோம், கெளுரு பிடிச்சிருக்கோம், அப்புறம் வேறு என்ன கீழி பிடிச்சிருக்கோம். வேறு என்ன பிடிச்சிருக்கோம் ப்ரோ சபிக்கில்? இப்போ பிடிச்சிருக்கோம். விட்டுருங்க. அதே மாதிரி கட்டா பிடிச்சிருக்காரு. கட்டா பிடிச்சிருக்காரு. ஒரு 4-5 ரகம் மீன் நாங்களே பிடிச்சிருக்கோம் சபிக்கில். அதுதான் உங்கள்கிட்ட பதிவிடுறேன். வந்துட்டு அடுத்து ஒன்று வந்துட்டு பாருங்க. கீழே நல்லா டீப் ரோல உள்ள மாட்டிருக்கு. அந்த எப்படி விசாரிச்சு பார்த்தீங்களா? இது எங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் மாட்டுதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறதுக்காண்டி தான். இனிமேல் நம்ம வந்து பெரிய பாறைக்கு அங்கிட்டு தள்ளி போகிறோம். சதாம்பரோக்கு இது ஒரு ஜாலியாக இருக்குது. அது ஒரு அதான் சொல்கிறேன், ஏதாவது ஒன்று மீன் பிடிக்கணும்.
பெருசோ சிறுசோ நம்ம வந்ததுக்கு ஏதாவது ஒரு மீன் பிடிச்சிட்டாலே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி ஆயிரும். தூண்டில் ஏதோ மீன் கிடச்சிட்டு இருக்கு, ஏதாவது விளாண்டுக்கிட்டா இருக்கோம் பார்த்தீங்களா. சதாம்பரம் இவ்வளோ நேரம் பிடிச்சி டயர்டாயிட்டாங்க. என்ன தேவைப்பட்டு இதே மாட்டிக்கிட்டு இருக்கு, பாறை தான் நல்லாயிருக்கும். சரி அங்கிட்டு போக மாட்டிட்டாங்க, நம்ம அங்கிட்டு போய் என்ன நடக்கும் நண்பா. நம்ம சதாம்பரம் ஒரு பாறை பிடிச்சிட்டாரு வெற்றிகரமாக. அந்த பாருங்க வச்சிருக்காரு வருங்க. இவ்வளோ நேரம் அந்த பொடி மீனை பிடிச்சிட்டு வளைஞ்சார்ல, இதை பாருங்க பாறை அடிச்சுட்டு வருங்க. பாறைக்கு தான் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணாரு. மஞ்சள் பாறை சூப்பரு சார். நினச்சதை அச்சீவ் பண்ணிட்டோம். உண்மை முதல்ல கடிக்கணும், அவ்வளோதான். பாறை முதல்ல உப்பு போட்டாச்சு. சரி அடுத்து என்ன நடக்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ண விரும்பலை. இதான் சைஸு. ஓகே டன். முதல் போனி போட்டிருக்காரு. இதை நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் பைக்கில் போட்டுருவோம். நண்பா இது உள்ளே இன்னும் ஒரு 3 பேர் உள்ளே போயிருக்காங்க. மீன் யாருக்குமே ஆக்டிவிட்டி இல்லை அவ்வளோ பெரிய அளவில். நம்ம இவ்வளோ நேரம் அடித்தோம். ஒரு கட்டை 2 கட்டை வந்துக்கோங்க சரியா, ஒரு 4-5 கிலோ இருக்கும். வெரைட்டி வந்து இந்த கட்டையை பிடிச்சிட்டு விட்டுட்டு போயிட்டான். அடுத்து எதாவது ஸ்ட்ரைக் கொடுக்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. நம்ம இப்படியே வெளியே கரையை பார்த்து போக போகிறோம். பாருங்க சாமான்ல ஒரு ஊழி அடிச்சிட்டாரு. சைஸை பாருங்க. இவன் தான் இறட்டி வந்தானா. விட்டுட்டு உள்ள வேறமா பிடிங்க. அந்த போச்சு சாரியான ஆள். நீங்க அடிச்சிருவான் பாஸ், அடிச்சிருவான். விடுங்க மீனை கல்லுக்குள்ள விட்டாங்க நண்பா. அவ்வளோ பெருசாக பிடிச்சி கல்லுக்குள்ள மிஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க அது சின்ன பாப்பா அடி விழுந்துட்டு. பாருங்க இதில் பிடிங்க. வெற்றி. முதல்ல ஒரு அடி அடிச்சுது. இங்கே நான் வந்து போடுங்கன்னு தான் ஒரு சைக்கிள் குடிச்சில வச்சு 2ஆவது சைக்கிள் தூக்கிட்டாரு. நீளத்தை காட்டு. இப்படி பாஸ்டர் வரல நீங்களே. பாஸ்டர் வந்துட்டார், ஒரு ஊழியோடு வந்திருக்காரு நண்பா உங்களுக்காண்டி. நம்ம இன்னைக்கு ரெட் கேட் சைடு மேலே கண்ணூர் போனோம். சுத்தமாக அங்கே ஒன்றுமே கிடையாது. நமக்கு ஒரு மீன் நல்ல வெரைட்டி வந்துச்சு, அதையும் பிடிக்க முடியாமல் விட்டுட்டோம். நம்ம யோவான் இன்றைக்கி வந்திருந்தாங்க. யாருக்கும் ஸ்ட்ரைக் அவ்வளோ விசேஷமாக கிடையாது. அண்ணனுக்கு வந்து ஒரு சின்ன பண்டாரி குடியாக கிடைச்சி ஜிக்கில், அதை காட்ட முடியல. பிறகு கடைசி இந்த பக்கம் வந்துட்டோம், ரெட் கேட்டு சைடில் வந்துட்டோம். ரெட் கேட் சைடு வந்து 2 பேர் காசு பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பாஸ்டை எல்லாரையும் கூட்டு ஒன்று போல் போட்டுக்கிருந்தோம். அடிச்சிட்டான் பாருங்க ஒரு ஒலி கபால் வந்து அடிச்சிட்டாங்க ஒப்புன்னு. நண்பா இங்கே வந்து நான் தோல்வி மேலே தோல்வி தான் அடைஞ்சேன். ஆனால் இன்றைக்கி தான் வெற்றி பெற்றிருக்கேன். சரியான வெற்றி வாழ்க்கையில் அதாவது தொடர்ந்து முயற்சி பண்ணோம்னா எதையுமே சாதிக்க முடியாதுன்னு கிடையாது. நம்ம ஒரு இதில் தெரிஞ்சுக்கிட்டது தான். அதனால் நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளும் ஒரு நாள் வெளியே வருவோம் அப்படின்ட்டு. உங்கள் கையில் தான் இருக்குது. நம்மளும் ஒரு நாள் வெளியே வருவோன்ட்டு எதிர்பார்த்து போட்டுட்ருக்கோம். உங்கள் கையில் தான் இருக்கு நண்பா. கொஞ்சம் கரை சேர்த்து விடுங்க. இன்றைக்கி இந்த ஒரே ஒரு மீன் தான், நம்ம யாரும் பிடிக்கல. பாஸ்டர் ஏதோ இன்னைக்கு சரியான யோகாரு. இன்னைக்கு தூக்கி ஸ்டிக்லேயே வெளியே போட்டார். நம்ம காட்ட முடியல. நைட்டு நேரங்க சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தால் தண்ணிக்குள்ளேயே விழுந்துருக்கும். கல்லில் இரட்டி போச்சு. எப்படியோ பிடிச்சாச்சு. அந்த பிடிச்ச காட்சியெலாம் இதில் இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் டக்குன்னு இந்த கேமராலாம் மறைஞ்சிருக்கும். இருந்தாலும் அப்படியே போட்டு வரேன் பாருங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். பாய்.